சிந்தித்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் பாடல்களாக எழுதி அது நம்மோடு நின்றுவிட்டது, தமிழ்நாடோடு நின்றுவிட்டது. ஆனால் விஞ்ஞானபூர்வமாக சிந்தித்தவர்கள் விஞ்ஞானிகள். இன்று உலகெங்கிலும் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடிப்பு சாதனங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், எத்தனை பில்லியன் என்று சொல்கிறார்களே அத்தனை பேருக்கும் உபயோகரமாக இந்த விஞ்ஞான பொருள்கள் சாதனங்கள் இருக்கிறது. முதலில் இரும்பை கண்டுபிடித்தது யார்? ஒரு தமிழன் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியவில்லை என்றால் கீழடி நாகரிகம் பற்றி பல காணொளிகள் இருக்கிறது. அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் 2600க்கு முன்பே இரும்பு மக்களுடைய பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. அந்த இரும்பு அதை உருக்கி பொருள்களை செய்தார்கள் என்பது அகழ்வாராய்ச்சி மூலம் நமக்கு தெரிகிறது. கடல் தெரியும் நமக்கு. கடலில் மீனவர்கள்தான் அதிகமாக அவர்கள் பயணம் செய்து மீன் பிடித்து வந்தார்கள். அதற்கு பெயர் மரக்கலம். மரத்தினால்தான் முதலே ஒரு கப்பலை செய்தார்கள். அப்படித்தான் மரக்காயர் மரக்கலத்தை வைத்து மீன் பிடித்த அந்த காயல் பட்டினத்தவர்கள் மரக்காயர் என்று வழங்கப்படுகிறது. தண்ணீரை நாம் குடிக்கிறோம், குளிக்கிறோம், மற்ற எல்லாவற்றிற்குமே பயன்படுத்துகிறோம். ஆனால் தண்ணீரிலிருந்து நம்மால் மின்சாரம் தயார் பண்ண முடியுமா என்பதை ஜேம்ஸ் வாட் அவர்தான் தெரிந்து கொண்டார். கொதிக்க வைக்கும்பொழுது தட 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 என்று அந்த பாத்திரத்தை தூக்கி வெளியே தள்ளியது. ஓ, அந்த தண்ணீர் அதனுடைய அந்த ஆவிக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு அவர் ஒரு என்ஜினை, ரயிலுக்கு தயாரிக்க வேண்டிய என்ஜினை அவர் தயாரித்தார். பூமியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பொருள்களை பிரித்து அதிலிருந்து இரும்பு, அலுமினியம், மெக்னீசியம், பொட்டாசியம், டைட்டானியம் போன்ற பொருள்களை எடுத்தார்கள். ஆனால் அந்த இரும்பிலே கார்பன் கரி இருப்பதாக தெரிந்து அதை சுத்தப்படுத்தி அதிலிருந்து தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துருப்பிடிக்காத இரும்பை அவர்கள் தயார் செய்தார்கள். இன்று உலகெங்கிலுமே இந்த ஸ்டெயின்லெஸ் பாத்திரங்கள், பொருள்கள் இருக்கிறது. மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. விஞ்ஞானம் செய்ததின் ஒரு பெரிய சாதனை எல்லோர் கையிலும் அது கிடைக்க வேண்டும் என்று. நாம் இன்று தண்ணீரை வைத்து மின்சாரம் தயாரிக்கிறோம். எண்ணூரிலே இருக்கிறது, தமிழ்நாட்டிலே மேட்டூரிலே இருக்கிறது. தண்ணீரின் சக்தியை காந்தம், காப்பர், தாமிரத்தை வைத்துத்தான் அவர்கள் அதை செய்தார்கள்.
அது சுற்றும் பொழுது விஞ்ஞானம் வந்தது. அது சுற்றுவதற்கு ஒரு அதிகமான அழுத்தத்துடன் கூடிய தண்ணீர் தேவைப்பட்டது, ஸ்டீம் தேவைப்பட்டது. அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கி தெர்மோ பவர் என்று நாம் எல்லாம் அதை அன்றாடம் பயன்படுத்துகிறோம். முதலில் ஒரு பல்பை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். நாம் எல்லாம் எண்ணெயை வைத்து, இழுப்ப எண்ணெயை வைத்து விளக்கு வைத்தோம். ஆனால் மின்சாரத்தை மைக்கேல் ஃபாரடே என்பவர்தான் மின்சாரத்தை கண்டுபிடித்தார். ஆனால் அதற்கு முன்பே இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு வந்துவிட்டது. இன்று பலவிதமான குழல் விளக்குகள் வந்துவிட்டது. மனித பயன்பாட்டிற்கு வரவேண்டும் என்பதற்காகவே விஞ்ஞானிகள் சிந்தித்தார்கள். நம்முடைய சித்தர்கள் சிந்தித்தது தமிழ்நாடோடு முடிந்துவிட்டது. அதை உலகெங்கிலும் நம்மால் கொண்டு செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவைகள் பகுத்தறிவு சிந்தனையாக இருந்தது. இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அலுமினிய பாத்திரம் ப்ரெஷர் குக்கர் என்று உபயோகப்படுத்துகிறோம். ஒரு காலத்தில் பானையில் வைத்து, மண் சட்டி பானையில் வைத்து நாம் சோறு செய்தோம். இன்று ப்ரெஷர் குக்கர். காட்டிலே அந்த ஸ்டீம் என்ஜின் போல ஏன் நம்மளால் ஒன்று செய்யக்கூடாது என்று ப்ரெஷர் குக்கரை செய்தார்கள். இன்றளவும் உலகெங்கிலும் ப்ரெஷர் குக்கரை வைத்து அவர்கள் சமைக்கிறார்கள். எனவே விஞ்ஞானத்திற்கு கொண்டு சேர்ப்பவர்கள், விஞ்ஞானத்தின் மூலம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பவர்கள் விஞ்ஞானிகள். நிலவுக்கு போக முடியுமா? நாம் எல்லாம் சூரியனை, சந்திரனை, சூரிய பகவான், சந்திர பகவான் என்று, சனி பகவான் என்று எல்லோரும் வழிபடுகிறார்கள் சிலையை வைத்து. அந்த சந்திரனுக்கே 50 வருடங்களுக்கு முன்பு நடந்து காட்டினான் ஒரு தமிழன் அல்ல, ஒரு விஞ்ஞானி, அமெரிக்கன். நாமும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறோம். எனவே நம்முடைய விஞ்ஞானம் எல்லோருக்கும் பயன்படும் வகையில் இருக்க வேண்டும். அப்படித்தான் சக்கரத்தை கண்டுபிடித்தான். யார் சக்கரத்தை கண்டுபிடித்தது? ஒரு கார்பெண்டர். அமெரிக்காவில் போனால் கார்பெண்டர் என்ற பெயரில் பலர் இருக்கிறார்கள். அவர்தான் சக்கரத்தை செய்தார். சக்கரத்தை வைத்து என்ன செய்தார்? அவர் பானையை செய்தார். அவர்களெல்லாம் நமக்கு முன்னோடியாக இருந்த விஞ்ஞானிகள். இன்று பயன்பாட்டிற்கு வரக்கூடிய அனைத்துமே விஞ்ஞானிகள் நமக்கு கொடுத்த வெகுமதி. அவர்களை என்றும் நான் நினைப்போம். அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்கள் சொல்வோம்.